ஆனால் பாண்டே வந்து பீகாரில் இருந்தா உத்தரப்பிரதேசில் இருந்தால் தமிழ் பேசுவாரா? கார்ட்டூனை மட்டும் எடுக்கவில்லை, இந்த வெப்சைட்டையே நிறுத்திட்டான், பிளாக் பண்ணிட்டாங்க. ஹிந்தி பேசாத மாநிலங்களுடைய மக்களுடைய சம்பந்தம் இல்லாமல் ஹிந்தியை திணிக்க மாட்டோம் இருக்கு. ரவி என்றவர் இந்தியாவில் மோசமான கவர்னர் ஒரு பட்டியல் எடுத்தீங்கன்னா ரவி தான் டாப்ல இருக்காரு. சில பிஜேபி தலைவர்கள் போய் இன்னைக்கு ஏதோ சிக்னேச்சர் கேம்பெயின் அதெல்லாம் பேசுறாங்க, அது ஒன்றும் எடுபடாது. தமிழ்நாட்டில் ஹிந்தி இம்போசிஷன் எந்த மதத்துக்கு வேணாலும் நமக்கு என்மிட்டி கிடையாது. எந்த மொழிக்கு எதிராக பல மொழிகள், இந்தியா வந்து மல்டிலிங்குவல், பல மொழிகள் இருக்கலாம். பாண்டே வந்து அவர் வந்து ஹிந்தி பேசக்கூடிய குடும்பத்தில் வந்தார், ஆனால் தமிழில் சிறந்த இதில் பேசுகிறாருங்க. ஆனால் பாண்டே வந்து பீகாரில் இருந்தால் உத்தரப்பிரதேசில் இருந்தால் தமிழ் பேசுவாரா? அவங்க சொல்கிறாங்க எந்த மொழி வேணால் இது பண்ணலாம். அவங்க ஒன்லி ஹிந்தியை தான் படிக்கிறாங்க, சில பேர் இங்கிலீஷ் படிக்கிறாங்க. ஹிந்தியை திணிப்பது இன்றைக்கு மட்டும் அந்த பிரச்சனை இல்லை, காங்கிரஸ் காலத்திலே இருந்தது, போராட்டம் நடந்தது. திமுக பவருக்கு வரத்துக்கு முன்னால் அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. அந்த 40 பிரசிடென்சி கல்லூரியில் எம்ஏ மாணவனாக இருந்தேன், எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது. நான் அன்றைக்கி பெரிய அரசியல் ஒன்றும் பங்கு எனக்கு ஏற்றவில்லை, அது வெறும் படிச்சுட்டு இருந்தேன் ஹிஸ்ட்ரி எம்ஏ. அந்த எழுச்சி இன்றைக்கும் தெரியுது. தமிழ் மக்களுக்கு ஹிந்தி வெறுப்பா? இல்லை, ஹிந்தியை திணிப்பதற்கு எதிராக ஒரு மிலிட்டன்ட் ஃபைட் நடந்தது தமிழ்நாட்டில் தான். அது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு போக்கு. அந்த நேரத்தில் தான் நேரு அவர்கள் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தார், ஹிந்தி பேசாத மாநிலங்களுடைய மக்களுடைய சம்பந்தம் இல்லாமல் ஹிந்தியை திணிக்க மாட்டோம். தமிழ்நாடு ஒரு பாதை எடுத்தது, 2 லாங்குவேஜ் தான், நாட் 3 லாங்குவேஜஸ். எவ்வளோ மொழி வேணால் படிக்கலாம், ஹிந்தியை டியூட்டோரியல் படிக்கலாம் என்ன, ஆனால் அதை வந்து திணிக்க மாட்டோம், திணிக்கிறவங்களை எதிர்ப்போம் என்று ஒரு ஒரு உறுதியான கொள்கை. எனக்கு அது ஃபுல்லாக மனமார்ந்த நம்பிக்கை உண்டு, அதோடைய சப்போர்ட். நானும் அதே தான் நம்புகிறேன். இன்றைக்கு மாணவர்கள் மத்தியில் சில பிஜேபி தலைவர்கள் போய் இன்றைக்கி ஏதோ சிக்னேச்சர் கேம்பெயின் அதெல்லாம் பேசுகிறாங்க, அது ஒன்றும் எடுபடாது தமிழ்நாட்டில். அந்த இதில் சில ஸ்கூல்ஸில் சில இது பண்ணால் கூட அது ஒன்றும் இங்கே யார் இது ஒரு பாப்புலர் இஷ்யூ. ஹிந்தி திணிப்பை எதிர்ப்பது இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இது டீலிமிட்டேஷன். இன்னும் ப்ராடாக பார்க்கணுன்னா மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசாங்கத்துக்கும் உள்ள உறவு, குறிப்பாக ஃபினான்ஷியல் ஏரியாஸில் அரசியலும் இருக்குது. இப்போ ரவி என்றவர் இந்தியாவில் மோசமான கவர்னர் ஒரு பட்டியல் எடுத்திங்கன்னா ரவி தான் டாப்பில் இருப்பார். இப்போ நான் எந்த கூட்டத்திலையும் அந்த விமர்சனம் இல்லாத நான் பேசுறது இல்லை. ஏனென்றால் அவர் மேலே ஒன்றும் ஒரு தனிப்பட்ட எனக்கு பயஸோ இல்லை ஹேட்ரடோ இது கிடையாது. அவர் ஆளுநர் தான். ஆனால் எல்லா விஷயங்கள்லையும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தலைவர்களை போல நடத்துகிறார். எப்படி அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசாங்கம் அவங்க சொல்லி தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தமிழ்நாடு பேரையே மாற்ற பார்த்தார்ல. எனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு பல நேரத்தில். தமிழ்நாடு என்பது தவறான ஒரு நேம், தமிழகம் தான் இருக்கணும்னு சொல்லி இவர் சொல்கிறார். இவர் இதில் பல முக்கியமான பில்ஸ் ஹோல்டப் பண்ணாங்க. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் கூட அந்த விஷயம் இன்னும் அங்கே தான் இருக்குது. இதெல்லாம் எதிர்க்கக்கூடிய ஒரு கொள்கை வேண்டும். இன்னும் இந்த ஃபஸ்ட் மீட்டிங் டீலிமிட்டேஷன் இன்னும் போகும்போது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அதை வேறு பாதையில் கொண்டு போக வேண்டும். இன்றைக்கு மட்டும் இது இல்லை, காங்கிரஸ் காலத்தில் இதுதான் நடந்தது. உண்மையை சொல்ல வேண்டும். காங்கிரஸும் செஞ்சாங்க. கலைஞர் அரசை 2 முறை காங்கிரஸால் கலைக்கப்பட்டது. ஒரு முறை சந்திரசேகர் இருந்தாலும் காங்கிரஸ் பிரஷரில் தான் நடந்தது, அநியாயமாக திமுக அரசாங்கத்தை. இன்றைக்கு அது செய்ய முடியவில்லை என்றாலும் பல முறைகளில் மாநில அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிய அரசாங்கமும் அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியும் செயல்படுகின்றன. இதை எதிர்க்க வேண்டும். இந்த மாதிரி விஷயங்களில் திமுகவும் கூட்டணியும் தமிழ்நாடு மக்களும்
அவங்களுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. இன்னும் 2026 மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் 15 இயர்ஸில் இருக்குது. இன்றைக்கி பாஜக மெஜாரிட்டி எழுந்து விட்டார்கள். ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய அமைப்பு இருக்குது. ஆர்எஸ்எஸ் சாதாரண ஒரு இயக்கம் இல்லை. கிட்ட 100 ஆண்டு ஆக போகிறது அவங்க ஆரம்பித்து. அவங்க அவங்களுக்கு பல ரிசோர்ஸஸ் உண்டு. சோஷியல் மீடியா, ஒரு மிஷினரி, வாலண்டியர்ஸ், இதெல்லாம் இருக்குது. அந்த ரியலிஸ்டிக்காக பார்த்து, ஆனால் அவங்களே தோற்கடிக்க முடியும். ஏன்னா இந்திய மக்களுக்கு இந்த மதவாதம் பிடிக்காது லாங் டர்ம். அதனால தான் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் அவங்களால வின் பண்ண முடியல. அங்கே ராமர் டெம்பிள் அந்த ஏரியாவில் கூட, அந்த தொகுதியில் கூட தோற்று போயிட்டாங்கல்ல. வெறும் மதத்தை வச்சு வேறு மதத்தை சேர்ந்தவங்களுக்கு எதிராக வெறி தூண்டி அரசியல் நடத்துறது 5 வருஷம் நடத்தலாம், 10 வருஷம் நடத்தலாம். ஆனால் ஒரு நேரம் வரும், அதை மக்கள் அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்கிறது உறுதியான விஷயம். பல விஷயங்கள் இந்த மாதிரி பேசலாம். இன்னொரு விஷயம் நான் முடிக்கிறதுக்கு முன்னால், பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, விகடனில் ஒரு கார்ட்டூன் போட்டாங்க, விகடன் ப்ளஸில், டிஜிட்டல் இதில். அது என்ன கார்ட்டூன்னா, இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கூட அது வந்திருக்கு. இப்போது என்ன கார்ட்டூன் என்றால், பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்பை போய் பார்க்க போனார். அதுக்கு முன்னால் 2 நாள் முன்னால் இந்த கார்ட்டூன். அந்த கார்ட்டூனுடைய உள்ளடக்கம் என்னென்றால், இந்தியர்கள் அங்கே அமெரிக்காவில் அன்டாக்குமெண்டட் இந்தியன்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்கள திருப்பி வர்றதை பற்றி வேறு விஷயம், அது அனுப்பட்டோம், அது அவங்க உரிமை. ஆனால் அவன் கையை கால் செயின் பண்ணி கொண்டு வந்தால் ஒரு சித்திரவதை தானே. அவ்வளோ நேரம் 15-20 ஹவர்ஸ் அவங்கள கொண்டு வந்தது. அதை பற்றி நம்ம ஒன்றிய அரசாங்கம் ஒரு ப்ரொட்டஸ்டோ இதே செய்யவில்லை, கம்ப்ளைண்ட் செஞ்சதாக தெரியவில்லை. அது பரவலாக பத்திரிகைகளில், மீடியாவில் வந்தது. அதை ஒட்டி இந்த கார்ட்டூனிஸ்ட் போட்டிருக்காரு விகடன் ப்ளஸில். மோடி ட்ரம்ப் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார், அவர் காலை கட்டி இருக்கு, ட்ரம்ப் சிரிக்கிறார் பார்த்து. அது என்ன தவறு? உங்களுக்கு பிடிக்காத இருக்கலாம். முன்னெல்லாம் அந்த மாதிரி கார்ட்டூன் நிறையா வரும். ஆர்கே லக்ஷ்மன் போடும்போது அந்த தலைவர்கள்லாம் அந்த ஒரிஜினலை வாங்கி வச்சுப்பாங்க, அவங்கள கிண்டல் செய்கிற கார்ட்டூனை. நேரு அந்த மாதிரி இவங்கெல்லாம், அண்ணா, அந்த கார்ட்டூன் அவங்கள கிண்டல் செஞ்சால் அவங்களுக்கு அதை பிடிக்கும், அதை ஃப்ரேம் பண்ணி வச்சுப்பாங்க. இன்றைக்கு அதை சகித்துக்க முடியாத ஒரு போக்கு தான் ஏற்பட்டு இருக்குது. என்ன செஞ்சாங்க? இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி கார்ட்டூனை மட்டும் எடுக்கவில்லை, அந்த வெப்சைட்டையே நிறுத்திட்டான், அதை பிளாக் பண்ணிட்டாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் அதை அன்பிளாக் பண்ண சொல்லி, அந்த கார்ட்டூனை மட்டும் வெளியில் எடு, தீர்ப்பு வந்தோடனே பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு சொன்னேன்னா, இந்த பிளாக் பண்ணுவது தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் பர்சன் அதுக்கு எதிராக குரல் கொடுத்தது யார் என்று கேட்டால், நம் முதலமைச்சர் மாண்பு. இதில் எக்ஸ், முன்ன ட்விட்டர்னு சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு ஊரில் கூட இல்லை, அதான் ஃபஸ்ட்டு வாய்ஸ் அகேன்ஸ்ட் இட், இதை கண்டிக்கிறேன் என்று சொன்னார். அது அர்த்தம் என்றால், இந்த மாநிலத்தில் பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் இருக்கும். தட் வில் ஃப்ளரிஷ். அதை நான் பாதுகாப்பேன், எங்கள் ஆட்சி அதை பாதுகாக்கும். எங்களை விமர்சனம் செய்கிறது, எங்களை கண்டனம் செய்கிற உரிமை கொண்டு உண்டு. பத்திரிகை சுதந்திரம் முக்கியம். கலைஞரை விட யார் பத்திரிகை உலகத்தில் இன்னும் பெரிய பங்கை செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் யாருமே இருக்க முடியாது. ஒரு இதில் கமல்ஹாசன் அவர்கள் சொன்னார் நினைக்கிறேன், நண்பர் கோபால் கூட அந்த கூட்டத்தில் இருந்தார். அதாவது அவருக்கு கேள்விப்பட்டது என்னால், மகாத்மா காந்திக்கு பிறகு அதிகமாக எழுதினது வேர்ட்ஸில் கலைஞர் என்று தான் அப்படின்னு சொல்லி அந்த இதில் சொன்னார். அது வெரிஃபை பண்ணணும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச முரசொலி 60 விழாவில் சொன்னார். அதனால் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் என்று அந்த இதில் சொன்னார். அதனால் இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய இதில்.
கருத்து சுதந்திரம், ஊடக சுதந்திரம் நன்றாக இருக்கிறது என்பதை பற்றி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதை ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுறோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.